இந்த சம் ஆக்சுவலி இது நான் ஹோம்ஒர்க் கொடுத்தேன், போட்டிங்களா? 7/6/2006 19/8 சேம் இயரோட 19/8 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டேஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்ச ஆன்சர் என்ன வரும்? 7/6 போயிடுச்சு அப்படின்னா இங்கே மீதி வந்து 23 வருமா? ஜூன் மந்த்துடைய ரிமைனிங் டேஸுங்கிறது 23. ஜூலைலன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூலைல 31 டேஸ் அண்ட் ஆகஸ்ட்னு பேசும்போது 19 டேஸ். கரெக்டா? அப்போ ஆன்சர் என்ன வருது? டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்னு போட்டால் 10, 13 மீதி 1 அகைன் 3, 6, 7 அப்போ 73 டேஸ் வருது. 73னா நமக்கு ரொம்ப ஈஸி, ஏன்னா 73ஆல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். ஆமாம் தானே? அப்போ 4000 பி என்ன கொடுத்துருக்கான்? 73 டேஸ். 73 டிவைடட் பை 365. கரெக்டா? ஓகே, இன்ட்டு என்னது? நமக்கு 5% இன்ட்டு 100. ஓர் 73 ஐ திங்க் வந்து 5 நினைக்கிறேன். 7 இங்கே பாருங்க, 3 5 15 மீதி 1 7 5 35 36 அப்போ 5. அண்ட் இதுவும் கேன்சல் ஆயிடும். தென் 00க்கு 00 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 40 ரூபா. பட் அவங்க கேட்டது தொகை. தொகை மீன்ஸ் என்ன அர்த்தம்? அமௌண்ட்டுன்னு அர்த்தம். அப்போ 4000 ரூபா பிரின்சிபல் அண்ட் 40 ரூபா வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறப்ப நம்மளுடைய டோட்டல் அமௌண்ட்டுங்கிறது வில் பி என்னது? 4040. சரியா? இந்த 73யோட மல்டிபிள்ஸில் வந்துருச்சுனால நமக்கு ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி வரும்பொழுது தான் கொஞ்சம் வந்து டெரிவேஷனாக போகும். சரிங்களா? ஓகே, இதெல்லாம் லாங் ஆகோ கேட்டது. இப்போ ரீசன்ட் டைம்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்கறது. சரியா? ஓகே, இப்போ இங்கே பாருங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இவ்வளோ நேரம் தனி வட்டி கண்டுபிடிச்சோம். நம்பர் ஆஃப் டேஸ் கொடுத்துட்டு, மந்த்து கொடுத்துட்டு அண்ட் நார்மலான பர்சன்டேஜ் கொடுத்துட்டுலாம் நம்ம தனி வட்டி கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அசல் கண்டுபிடிக்க போறோம், தென் தொகை கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? தனி வட்டி கொடுத்துருவாங்க, அதுல இருந்து அசலும் தொகையும் கண்டுபிடிக்க போறோம். போலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் 2 மெத்தடும் சொல்றேன், ஃபார்முலா மெத்தடும் சொல்றேன், தென் என்னது நம்ம ஷார்ட்கட்ல போடுவோம்ல, அந்த பர்சன்டேஜ் வச்சு போடுவோம்ல, அதையும் நான் சொல்றேன். சரியா? ஆண்டு வட்டி வீதம் 2% 3 ஆண்டுகளுக்கு, தனி வட்டி 300 ரூபா. ஓகே, அப்ப PN R/100ல போடுவோமா? அப்ப 300 இஸ் ஈக்குவல் டு P தெரியாது, N 3 இன்டு R டிவைடட் பை 100. அப்போ 1 3 3. அடுத்து இங்க சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா, சாரி R கொடுத்துருக்காங்களே 2. 1 3 3. அடுத்து என்னது? இது ஒரு 100. கரெக்டா? அண்ட் 1 2 52 100. 2ஐ கிராஸ் மல்டிப்ளை பண்ண 5000. கரெக்டா? போட்டிங்களா? சரி, இதுக்கெல்லாம் வந்து சீரியஸா நம்ம போடணும்னு இல்லைல்ல, நம்ம அப்படியே பார்த்து கூட சொல்லியிருக்கலாம். ரைட்டா? நல்லா கவனிங்க, நம்ம என்ன பேசியிருக்கோம்? சி, இது வந்து 6%. ரைட்டா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது என்னோட NR பர்சன்டேஜ். அப்போ 6% 300 ரூபா அப்படின்னா எனக்கு என்ன வேணும்? 100% வேணும். ரைட்டா? ஞாபகம் இருக்கா? ஸ்டார்டிங்கோட வீடியோட ஸ்டார்டிங்ல நான் சொன்னேன்னா மார்னிங், அப்போ 1656 கிராஸ் மல்டிப்ளை பண்ணா பிரின்சிபல். தட்ஸ் ஆல். இப்போ இதுவே எனக்கு வந்து அமௌண்ட் கேட்குறான்னு வச்சுக்கோங்க, நான் என்ன கண்டுபிடிச்சிப்பேன்? 106% எவ்வளோ? ஏன்னா 2 6 அப்போ 100 கூட்டல் 6 106. அப்போ 106% என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பேன். ஓகே, கிளியர்? எஸ், அவ்வளோதான். இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கொஞ்சம் டஃப்பாக்குன்னு என்ன பண்ணுவாங்க? டெசிமல்ல கொடுப்பாங்க, இல்லை ஃப்ராக்ஷன்ல கொடுப்பாங்க. அவ்வளோதான். மற்றபடி கான்செப்ட் வைஸ் சேம் தான். போடுங்க. இதுக்கப்புறம்லாம் நீங்க தான் போடணும். போடுங்க. ஒரு தொகையின் தனி வட்டி 3 ஆண்டுகளுக்கு 235.2. ஓகே, 14% வட்டி வீதம். அத்தொகையின் மதிப்பு யாது? இந்த இடத்துல கொஸ்டினை கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிக்கணும். ஓகே, பெட்டர் தமிழ்ல படிங்க, இல்ல இங்கிலீஷ்ல படிங்க. சரியா? நம்ம நார்மலா அமௌண்ட்டையும் தொகைன்னு தான் சொல்லுவேன். கரெக்டா? பட் இந்த இடத்துல அவன் தொகைன்னு கேட்டிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா அசல். நம்ம எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? நோ அதர் வே, நம்ம வந்து அதுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் பார்க்கணும். சம் அப்படின்னா பிரின்சிபிள். ஓகே, அசல்னு அர்த்தம். சரியா? இந்த இடத்துல கொஞ்சம் கொஸ்டினை வந்து கேர்ஃபுல்லா ரீட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இதை நான் வந்து ஷார்ட்கட்ல போட்டுறட்டா?
ஷார்ட்கட்டில் எப்படி போடுவோம்? இது ரெண்டுடைய மல்டிப்ளிகேஷன் தான் என்னுடைய தனி வட்டி. கரெக்டா? 14 × 3ன்னு போட்டால் தேர் வில் பி என்னது 42%ங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அந்த 42% தான் அவன் இப்படி கொடுத்துருக்கான், 235.2. கரெக்டா? எனக்கு என்ன வேணும்? அத்தொகை. அத்தொகை மீன்ஸ் என்னது? பிரின்சிபல். 100% வேணும். 100%. அப்போ இந்த இதை டெசிமலை கேன்சல் பண்ண என்ன பண்ணுறேன்? இவனை 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், இவனையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? அப்போ ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு. ரைட்டா? அடுத்து என்னது? அகைன் இவனையே நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணாலுமே ஆன்சர் வரும். சரிங்களா? ஐ திங்க் இது வந்து கண்டிப்பாக கொஷின் கிளியரா இல்லையா மேம்? கொஞ்சம் வந்து உங்கள் நெட் செக் பண்ணுங்க. நான் 2 டிவைஸில் கனெக்ட் ஆயிருக்கேன், கிளியராக தான் இருக்கு. ஓகேவா யாழின்? யாழின் இப்போ ஓகேவான்னு பாருங்க. எஸ், ஓகே. ஓகே, நீங்க சிம்பிளிஃபை பண்ணி சொல்லுங்க. இப்போ நான் போட்ட மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி சொல்லுங்க. ஸோ 42% 235.2 அப்படின்னா 100% எவ்வளோ? ஓகே, அப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ண என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதோட 10 மல்டிப்ளை பண்ணுறேன் அண்ட் இதை 10 மல்டிப்ளை பண்ணால் அந்த டெசிமல் வந்து கேன்சல் ஆயிடுது. கரெக்டா? ஸோ ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்து ஒரு 42 42. 5 42 பார்த்தீங்க அப்படின்னா 210. 5 42 என்ன வருது? 210. அண்ட் 6 42 வந்து 252. நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதே ஆன்சர் தான் வரும். அண்ட் 100% இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 560. ஓகேவா மேம்? இல்லை மேம், எனக்கு வழக்கம் போல் நார்மலாக போடுங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. பிரின்சிபல் இன்டூ n இன்டூ ஆர் டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 235.2. அவ்வளோதான். இதை சிம்பிளிஃபை பண்ணால் உங்களோட ஆன்சர். அடுத்து போலாமா? போலாமா? ஓகே, நீங்க வந்து எப்போ ஆன்சர் பண்றீங்களோ அது வரைக்கும் அந்த டைப் தான் போவேன். ஓகே, ஒன்ஸ் நீங்க எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்த டைப் போயிடுவேன். ஓகே, குவிக்கா போடுங்க, குவிக்கா போடுங்க. ஒரு வங்கியானது வைப்பு தொகைக்கு 6% தனி வட்டி வழங்குகிறது. ஒரு வருடத்திற்கு வட்டி 45 கிடைக்க எவ்வளவு வைப்பு தொகை செலுத்த வேண்டும்? வெரி குட். எஸ், மஞ்சுளா மேம் ரைட். மற்றவங்க? ஓகே, இதை நம்ம நார்மலாக போட்டுறட்டா? இதுக்கெல்லாம் வந்து அந்த ஷார்ட்கட்டை ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஒரு வருஷம் தான், அப்போ ஒரு வருஷம்னா 6%. அந்த 6% தான் 45. எனக்கு என்ன வேணும்? 100% பிரின்சிபல் வேணும். அப்போ 100%. அப்போ என்ன வரும்? 2 6 52 100. 1 3 3 15 3 45. ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 750.
ஓகே, ஸோ இந்த ஷார்ட்கட் எல்லாருக்கும் ஓகே தானே? இல்லை ஃபார்முலால போடணுமா யாருக்கும்? ஃபார்முலால தான் ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா ஃபார்முலாலே நான் போடுறேன். யாருக்கும் போடணுமா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? எஸ், டக்குன்னு ஆன்சர். இதுக்கு ஆன்சர். ஆண்டுக்கு 12% தனி வட்டி வீதத்தில் 6000 ரூபாயை ஓராண்டு வட்டியாக கொடுக்கும் தொகையை காண். ரூபாய் 6000 வட்டியாக கொடுக்கறாங்க. இங்க நம்ம தொகை கண்டுபிடிக்க போறோம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அந்த கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி நம்ம அந்த தொகைங்கிறதோட மீனிங்கை மாத்திக்கணும். இங்க அவன் கேட்கறது அசல். உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு, அவன் தொகை கேட்கறானா இல்ல அசல் கேட்கறானா அப்படிங்கிற டவுட்டா இருக்குன்னா மேல பாருங்க. சம் அப்படின்னா அசல், இங்கிலீஷ்ல சம் அப்படின்னா அசல். ஆனா இங்க தொகை தான் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த அமௌண்ட். ஓகே, அமௌண்ட் தான் கேட்கறாங்க. சரி, போடுவோமா? என்ன பண்ணீங்க? எனக்கு என்னது பி தெரியாது. எத்தனை பர்சன்டேஜ்? 12. எத்தனை வருஷம்? 1 வருஷம். டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 60,000. ரைட்டா? சாரி, 6000. அப்போ 4 12 I 12 60. ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா நம்மளுடைய ஆன்சர் என்னது? 50,000. அப்ப பிரின்சிபல் ஈக்குவல் டு என்னது? 50,000. ஆண்டு வட்டி 14% எனவும் 3 ஆண்டுகளில் ஒரு தொகையின் வட்டி 210 எனில் அந்த தொகை அந்த வட்டியை கொடுக்கக்கூடிய பிரின்சிபல் தொகை அந்த வட்டியை கொடுக்கக்கூடிய பிரின்சிபல். இது டக்குன்னு போட்டிருக்கலாம்ல ஆன்சர். 14 × 3னா 42. கரெக்டா? இப்போ 42% 210. அப்போ நம்ம ஆன்சர் என்ன போடுவோம்? 100% வேணும். அந்த தொகை அப்படின்னா 100%. அப்போ ஓர் 42 42. இல்லைன்னா இப்படி போடுங்க, 2 21 42. ஓர் 21 ஒரு 0. அகைன் ஓர் 2 2 I 2 10. ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 500. எஸ், ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்து பாருங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லிட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்த டைப்புக்கு போயிடலாம். இதுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா நம்ம அடுத்த டைப்புக்கு போகலாம். நான் வெயிட் பண்ணுவேன் நீங்கள் எல்லாரும் சொல்கிற வரைக்கும். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 6% தனிவட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் 6372 ஆகிறது எனில் அசலை காண்க. ஓகே, இப்போ உங்களோட கொஸ்டின் என்ன தெரியுமா? இந்த 6372 இருக்குல்ல, அது என்னது? பிரின்சிபலா, அமௌண்டா, சிம்பிள் இன்ட்ரெஸ்டா? எனக்கு முதல்ல அதை சொல்லுங்க, அதுக்கப்புறம் நீங்க போடுங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 6% தனிவட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் 6372 ஆகிறது எனில் அசலை காண்க. அந்த 6372ங்கிறது என்னது? ஓகே, கொஸ்டினை இன்னும் நான் ஈஸியாக்குறேன். அது சிம்பிள் இன்ட்ரெஸ்டா, அமௌண்டா? எஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கீவேர்டு எல்லாருமே கவனிங்க.
ஸ்கிரீனை பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையானது ஆகிறது, ஓகே, இட் பிகம்ஸ் அப்படின்னாலே இட் மீன்ஸ் அமௌண்ட்னு அர்த்தம். ஏன்னா இந்த வார்த்தையை நம்ம வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஒரு குறிப்பிட்ட தொகையானது ஒரு 3 வருஷத்துல இத்தனை அமௌண்ட் ஆகுது, இவ்வளவு பர்சன்டேஜ் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அமௌண்ட்னு அர்த்தம். சரியா? அப்ப அமௌண்ட் கொடுத்துட்டா நமக்கு பிரின்சிபிள் கேட்கலாம். இதையுமே என்னால அந்த ஷார்ட்கட்ல போட முடியும். ஆமா தானே? என்ன பண்ணுவேன்? சி, எனக்கு வந்து 6% 3 வருஷமா, அப்ப 18%ங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். கரெக்டா? ஆனா எனக்கு அமௌண்ட்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணுவேன்? 100 பிளஸ் பண்ணிடுவேன். அப்ப 118% 6372 எனில் 100% என்ன? 100% என்ன? எஸ், ஈஸி தானே? போடுங்க. பி ஸ்டார் எஸ்ஐ. ஓகே, ஸ்டார் கிடையாது, பிளஸ் வரும். ஓகேங்களா? 100 கூட்டல் என்ஆர் பர்சன்டேஜ். அப்ப 118%ங்கிறது 6372. அப்ப 100% எவ்வளோ? ஓகே, ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணுவோமா? என்ன பண்ணலாம்? I2 10, 9 2 18, I2 10 0. கரெக்டா? இது மேபி வந்து கண்டிப்பா இதுல டிவைட் ஆகும், நமக்கு 59வது டேபிள்ல வரும், கண்டிப்பா வரும். சரிங்களா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஓரலா போடுவோமா? ஓர் 59 59. சரி, அடுத்து மீதி 59ல பாத்தீங்கன்னா 4 தான் இருக்கும். அப்ப 47ங்கிறது 59ல வகுப்படாது, அப்போ ஒரு 0. கரெக்டா? ஆமா தானே? 47ங்கிறது 59 வகுக்காது. அப்ப மீதி நமக்கு என்ன கிடைக்குது? 472 வருது. அப்ப 472ங்கிறது 59ஓட எத்தனை மடங்கு அப்படின்னா 8 மடங்கு. ஓகே, உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்க சிம்பிளிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? அண்ட் இதை ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 8 5 40, மீதி 4, அகைன் என்னது? ஓர் 5 5. ரைட்டா? இங்க ஒரு 0 இருக்கு, அப்ப அதையும் சேர்த்துக்க. அப்ப ஆன்சர் 5400. 5400. ஓகே, யாராவது வெரி நியூவா காலையில கிளாஸ் அட்டென்ட் பண்ணாம இங்க யாராவது அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, சி, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது என்ஆர் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கக்கூடிய ஆண்டையும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டையும் மல்டிப்ளை பண்ணுவேன். அண்ட் அமௌண்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா 100ஓட என்ஆர் பர்சன்டேஜ் ஆட் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஓகே, காலையில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நடந்துச்சு, அது தயவு செஞ்சு பார்த்துருங்க. அதில் நான் எல்லா டைப்புமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ப்ராக்டிஸ் செஷன் தான். சரியா? எஸ். அண்ட் 118% என்பது 6372 அப்படின்னா 100% இஸ் ஈக்குவல் டு என்னது? சரிங்களா? அப்போ நமக்கு அசல் கொடுத்து வட்டி கேட்டாலும் போட தெரியும், வட்டி கொடுத்து அசல் அல்லது தொகை எது கேட்டாலும் நம்மளால போட முடியும். ரைட்டா? ஆமா தானே? அப்ப நம்ம அடுத்த கான்செப்டுக்கு போவோமா? இது இங்க பாருங்க எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இது எல்லாமே ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ் தான், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரைட்டா? இதெல்லாம் நீங்க போட்டுடலாமா? போட்டுடலாம் தானே? இந்த ஃபைல் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிட்டுருவேன் வாட்ஸ்அப் குரூப்ல. யாராவது நியூவா ஆட் ஆயிருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின்ட் ஆயிக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எஸ். இப்போ அடுத்து என்ன தெரியுமா பார்க்க போறோம்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஃபைண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அண்ட் அகைன் இதுவும் ஈஸி தான். ஓகே, போட்டுருவோமா? சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? அதே SI equal to PNR by 100 அதே ஃபார்முலா போடுவோமா? 4000 4 ஆண்டுகள், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு, சி, 5000 ஆகிறது, 4000 பிகம்ஸ் 5000. அப்பனா அது ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும்? நீங்க பாட்டுக்கு 5000னு போட்டீங்கன்னா ஆன்சர் வராது. ஓகே, 5000ங்கிறது வட்டி கிடையாது. அப்போ இங்க நான் என்ன போடணும்? வட்டி எவ்வளவு? வட்டி எவ்வளவு? 4000 ஆனது 4 ஆண்டுகளில் 5000 ஆகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் மீன்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1000. சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு. கரெக்டா? இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். அண்ட் இவனை சிம்பிளிஃபை பண்ணா R ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 16. நன்னாங்கு 16, 25 நாங்க 100, 25 by 4னா என்னால சொல்ல முடியும் டைரக்டாவே. என்னது? 6 1/4%. ஏன்னா இதெல்லாம் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ். 25 by 4, 1/7, சரிங்களா? 100 by 3, இதெல்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸோ பார்த்தோன்னே நமக்கு தெரியும். 6 நாங்க 24, மீதி 1 1/4%. தட்ஸ் ஆல்.
அடுத்து போலாமா? அடுத்து இது நான் சொல்ல மாட்டேன், நீங்க தான் போட போறீங்க. 2000க்கு 2 ஆண்டுக்கு தனி வட்டி 120. 2000க்கு 2 ஆண்டுக்கு தனி வட்டி 120 எனில் வட்டி வீதம் எவ்வளவு? கண்டுபிடிங்க. வெரி குட். மற்றவங்க? ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம்? பி என் ஆர் டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 120. அப்போ டபுள் ஜீரோக்கு டபுள் ஜீரோ கேன்சல், ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், ஓ ரெண்டு ரெண்டு, ஆறு ரெண்டு 12, ஓ ரெண்டு ரெண்டு, மூவி ரெண்டு 6. அப்போ ஆர் ஈக்குவல் டு 3%. இப்படிலாம் நம்ம போடுவோம். ஓகே, இது மட்டும் ஏன் நம்ம வந்து ஃபார்முலாலே போட்டுட்டு இருக்கோம், நம்ம அந்த ஷார்ட்கட்டில் போடலன்னா இப்போ போடுவோமா? சி, எனக்கு என்ஆர் பர்சன்டேஜுங்கிறது 120 கொடுத்துருக்கான், அண்ட் என்ன கொடுத்துட்டாங்க 2. அப்போ 2 இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு 120. அண்ட் 100% என்னன்னு கொடுத்துட்டாங்க 2000. அப்போ 100% 2000 அப்படின்னா இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், ஓ ரெண்டு ரெண்டு, ஆறு ரெண்டு 12. அகைன் இவன் அடித்தோம் அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு எவ்வளோ? 3%. ஸோ எப்படி போட்டாலும் ஆன்சர் வரும். ஓகே, எஸ். ஒன்றும் இல்லை, அதே கொஷின், பட் நம்பர் ஆஃப் மந்த் கொடுத்துருக்கான். 16 மாதங்களுக்கு முதலீடு செய்யப்பட்ட அசல் 7000ற்கு பெறப்பட்ட வருடாந்திர சாதாரண வட்டி தொகை 1680 எனில் ஆண்டு வட்டி வீதம் எவ்வளவு? ஈஸி தானே? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? அசல் தெரியும் 7000, எண் தெரியுமா? தெரியும், 16 மாதம். அப்போ 16 மாதம்னா டிவைடட் பை 12 போடுவேன். இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியுமா? தெரியாது. அப்போ இன்ட்டு ஆர் இஸ் ஈக்குவல் டு வட்டி தொகை தான் கொடுத்துருக்கான். அப்போ 1680. இதை டேரெக்டாக போட்டுருவேன், வட்டி தொகை தானே கொடுத்துருக்காங்க. அப்போ 1680. சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் டபுள் ஜீரோக்கு டபுள் ஜீரோ, முன்னாங்கு 12, நன்னாங்கு 16. கரெக்டா? அடுத்து ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், ஓர் நாங் 4, நன்னாங்கு 16, ஈர் நாங் 8, ஓரேல் 7, ஆரேல் 42. இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஆர் ஈக்குவல் எத்தனை பர்சன்டேஜ்? 18%. ஓகே, கிளியர்? மற்றவங்க? மற்றவங்க? போட்டாச்சா? ஸோ அடுத்து போலாமா? அடுத்து போலாமா? ஓகே, அடுத்து கண்டுபிடிங்க. ஓகே, அதே கொஷின். ஸோ கான்செப்ட் வைஸ் ஈஸி தான், கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன், அவ்வளோ. ட்ரை பண்ணுங்க.
1600க்கு 2 வருடங்கள் 4 மாதங்களில் கிடைக்கும் தனி வட்டி 252 எனில் ஆண்டு வட்டி வீதம் எவ்வளவு? ஆண்டு வட்டி வீதம் எவ்வளவு? ஓகே, பாப்போமா? சோ என்னது? ஆயிரத்தி 600 2 வருடங்கள் 4 மாதங்கள். அப்பனா ஸோ 2 வருஷம்னா நமக்கு 24 மாசம் இருக்கும் பிளஸ் ஒரு 4, அப்போ 28. அப்போ 28 டிவைடட் பை 12, அதை மறந்துடக்கூடாது. ஓகே மேம், வருடம் தானே கொடுத்துருக்காங்க, பக்கத்தில் மாதம் இருக்குல்ல, அப்போ டிவைடட் பை 12 போட்டுரும். இன்ட்டு ஆர் எனக்கு தெரியாது, டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 252. 00 00 முன்னாங்கு 12 நன்னாங்கு 16 ஓர்நாங் 4 ஆறுநாங் 24 முன்னாங்கு 12. கரெக்டா? அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இந்த 63 இன்ட்டு 3000, அப்போ 3 9 6 18 டிவைடட் பை 28 டிவைடட் பை 28. சரியா? ஸோ இது வந்து நமக்கு வந்து ஃப்ராக்ஷனில் வருது, ஆன்சருமே ஃப்ராக்ஷன்ஸில் தான் இருக்குது. அப்போ நம்ம போட்டுடலாம் 189 டிவைடட் பை 28. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 28 இன்ட்டு 4 போடலாம். 4ன்னு போட்டால் என்ன வரும்? இல்லை 6 போட்டுருவோமா? நம்ம தான் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம், அதனால 6 போடுறேன். 6 8 48, மீதி 4. 6 12, 12 கூட்டல் 4 16. அதை தாண்டி நான் 28ன்னு போடும்போது எனக்கு என்ன ஆயிருது? அது 188 அண்ட் ப்ளஸ் ஒரு 8ன்னு போடும்போது 190க்கு மேலே போயிடுது. ஸோ ஆன்சர் என்னது? இன் டேர்ம்ஸ் ஆஃப் 6. ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷனில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று தான் 6ல் இருக்கும். கண்டிப்பாக மீதியெல்லாம் நம்ம போடவே வேண்டாம், ஜஸ்ட் அந்த நியூமரேட்டர் மட்டும் பாருங்க. சம்டைம்ஸ் வந்து அந்த ஹோல் நம்பரை மட்டும் பாருங்க, அவ்வளோதான். ஸோ 6 3/4. அப்போ என்ன பண்ணுவோம்? 6 168, மீதி நமக்கு என்ன வந்திருக்கும்? இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 2. அப்போ 6 21 டிவைடட் பை 28. 3 21, 4 28. அப்போ 6 3/4%. 6 3/4%. எஸ். ஓகே, அடுத்து போலாமா? எல்லாரும் போட்டிங்களா? ஸோ இப்போ நம்ம அடுத்து போகிறோம். டைப் வேணுமா வந்து ரெட் பேனாலேயோ இல்லை பிளாக் பேனாலேயோ எழுதிக்கோங்க. டைம்ஸ் மாடல். காலையில் எல்லா இன்ட்ரோடக்ஷனும் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஜஸ்ட் சம் பார்க்க போகிறோம், ப்ராக்டிஸ் சம்ஸ் பார்க்க போகிறோம். டைம்ஸ் மாடல் எழுதியாச்சா? ஹெட்டிங் போட்டாச்சா? ஸோ இந்த இதுலயே எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. நம்ம என்ன படிச்சோம்? காலைல ஒரு ஷார்ட்கட் படிச்சோம்ல. என்ன ஷார்ட்கட் படிச்சோம்? ஒரு ஷார்ட்கட் படிச்சோம்ல. என்ன ஷார்ட்கட் படிச்சோம்? இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டைம்னு வந்தாலே என்ன சொல்லியிருக்கேன் நான்? NR ஈக்குவல் டு டைம்ஸ் மைனஸ் 1 இன்டூ 100 சொன்னேன்னா? NR ஈக்குவல் டு டைம்ஸ் மைனஸ் 1 இன்டூ 100 படிச்சோமா? எஸ், வெரி குட். டைம்ஸ் மைனஸ் 1 இன்டூ 100. நல்லா கவனிங்க, ஒரு குறிப்பிட்ட அசலானது 10% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்காகும்? ஓகே, அப்போ 3 மடங்கு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு தெரியாது. R 10%. 3 மடங்குங்கிறப்ப 3 மைனஸ் 1ன்னு போடுவேன். அப்போ 2. அப்போ ஆன்சர் என்னது? 200. இப்போ ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ n ஈக்குவல் டு என்னது? 20 years. n ஈக்குவல் டு என்னது? 20 years. ஓகே, அவ்வளோதான். ஸோ காலையிலே இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு, ரைட்டா? இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் மட்டும்தான் சொல்ல போகிறீங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையானது சில வருடங்களில் 5 மடங்கு ஆகிறது.
அதன் வட்டி வீதம், ஒரு நிமிஷம் இங்கிலீஷ்ல பார்ப்போம். இந்த கொஸ்டின் வந்து தப்பா இருக்க வேண்டாம். இது பாருங்க, ஒரு தொகையானது தனி வட்டி முறையில் 10 வருடத்தில் இரட்டிப்பாகிறது எனில் வட்டி வீதம் என்னவாக இருக்கும்? இதெல்லாம் யோசிக்காம சொல்லலாம். ரைட்டா? ஆன்சர் ஒரு தொகையானது தனி வட்டி முறையில் 10 வருடத்தில் இரட்டிப்பாக ஆக வட்டி வீதம் என்னவாக இருக்கும்? ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேக்ஸ்ல கொஞ்சம் வீக்கா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ரெஃபர் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம ரொம்ப ஸ்லோவா தான் போறோம் அண்ட் பிகினர்ஸ் லெவல்ல தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரு தொகையானது தனி வட்டி முறையில் 10 வருடத்தில் எத்தனை பர்சன்டேஜ் ரெட்டிப்பாக, இனிமேல்னா நான் ரெட்டிப்பாகனா 100 போட்டுருவேன், 3 மடங்குனா 200 போட்டுருவேன், 5 மடங்குனா 400 போட்டுருவேன், ஒரே ஒரு 100 கேன்சல் பண்ணி போட்டுருவோம். அப்போ ஆர் ஈக்குவல் எத்தனை பர்சன்டேஜ்? 10%. எஸ். ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்காகும்? ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்காகும்? எஸ். மத்தவங்க? ஒரு குறிப்பிட்ட அசலானது எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்காகும் 8% வட்டி வீதத்தில்? 3 மடங்கு. 3 மடங்குனா நான் என்ஆர் ஈக்குவல் என்னன்னு போட்டுருவேன், 200 போடுவேன். கரெக்டா? அப்ப என்ன இங்க 6 கொடுத்துருக்கான், 8. ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு தான் ஒன்று கேட்பாங்க. ஸோ பெருசா டிஃப்ரென்ஸ் இல்லை. அப்போ n × 8 ஈக்குவல் டு 200. ஓர் 8 ஈரெட்டு 16, ஐ 8 40. கரெக்டா? அப்ப ஆன்சர் 25 இயர்ஸ். சேம் கொஸ்டின் ரிப்பீட்டட். சேம் கொஸ்டின் ரிப்பீட்டட். எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இதுதான் இப்போ அந்த டைம்ஸ்ல பார்க்கக்கூடிய ரெண்டாவது மாடல். டைம்ஸ்ல பார்க்கக்கூடிய ரெண்டாவது மாடல் நல்லா பாருங்களேன். ஒரு தொகையானது தனிவட்டி வீதத்தில் 10 ஆண்டுகளில் 2 மடங்கானால் 10 ஆண்டுகளில் 2 மடங்கானால் அத்தொகை அதே தனிவட்டி வீதத்தில் மும்மடங்காக எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவு? ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஒன்று போடுங்க, போட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்க. அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு 3 மடங்குக்கு கண்டுபிடிங்க. ட்ரை பண்ணுங்க. ஓகே, இது எப்படின்னு போடுவோமா? ஒரு தொகையானது தனிவட்டி வீதத்தில் 10 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது. ஓகே, அப்ப 10 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகுறதுன்னா என்ன அர்த்தம்? 100ன்னு போடுவேன். அப்ப சிம்பிளிஃபை பண்ணா ஆர் ஈக்குவல் டு எவ்வளவு பர்சன்டேஜ்? 10%. அதே வட்டி வீதத்தில், அப்ப ஆர் ஈக்குவல் டு 10. எண் எனக்கு என்னன்னு தெரியாது, எத்தனை மடங்கா மாறணுமா? 3 மடங்கா மாறணுமா? இப்ப 3 மடங்குன்னா என்ன அர்த்தம்? 200ன்னு அர்த்தம். அப்போ 10க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப n ஈக்குவல் டு எத்தனை வருஷம்? 20 இயர்ஸ். அவ்வளவு. இது ரெண்டே மாடல் தான். 2 மடங்கு 3 மடங்குன்னு கேட்பாங்க. தென் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல கேட்பாங்க. தட்ஸ் ஆல். ஓகே, அடுத்து போலாமா? ஓகே, இப்போ நான் உங்களுக்கு வந்து ஜென்ரலா ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன், நீங்க ட்ரை பண்ணுங்க. இது கரெக்டா போட்டீங்கன்னா நம்ம அடுத்த மாடலுக்கு போயிடலாம். 5 வருஷத்துல 2 மடங்கு மாறுது.
அப்போ 8 மடங்கா மாற எத்தனை வருஷம் ஆகும்? சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 8 மடங்கா மாற எத்தனை பர்சன்டேஜ் ஆகும்? எத்தனை இயர்ஸ் ஆகும்? கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா நம்ம அடுத்த சம்க்கு போயிடலாம், அடுத்த டைப்புக்கு போயிடலாம். மீதி எல்லாம் உங்களோட ஹோம்ஒர்க். நான் கேட்ட எல்லா கொஷின்ஸுமே ஃபைல்ல இன்செர்ட் பண்ணியிருக்கேன், போட்டு பாருங்க. சரியா? முப்பத்தஞ்சு வருஷமா மற்றவங்களுக்கு? ஸோ என்ஆர் ஈக்குவல் டு, அப்போ 5 இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு 100 ஃபர்ஸ்ட் டேட்டா. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஆர்ஸ் ஈக்குவல் டு 20%. அப்போ நான் என்ன பண்ணுவேன், அடுத்ததில் போட்டால் 20 இன்ட்டு என்ஸ் ஈக்குவல் டு 8 மடங்குனா எவ்வளோ போடுவேன்? 8 மடங்குனா நான் எவ்வளோ போடுவேன்? 700 போடுவோமா? ஆமாம் தானே? அப்போ ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல், 2 2 35 2 7. அப்போ n is equal to 35 weeks. எஸ், 700. கரெக்டா? போட்டாச்சா? இதுக்கு ஆன்சர் இது அப்படியே வந்து ரிவர்ஸ்ல பண்ணிருக்காங்க, ரிவர்ஸ்ல கேட்டிருக்காங்க. சும்மா ட்ரை பண்ணுங்க. தனி வட்டியில் ஒரு தொகை 20 வருடத்தில் 3 மடங்கு ஆகிறது எனில் அதே வட்டி விதத்தில் எவ்வளவு காலத்தில் 2 மடங்கு ஆகும்? 20 yearsல it becomes 3 times of the principal. அப்ப in how many years it will be 2 times of the principal? அதாவது ரிவர்ஸ்ல கேட்டிருக்கான், போட்டுருவோமா? என்னது? சி 20 இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு 200ன்னு போட்டிருப்பீங்க. அப்போ ஆர்ஸ் ஈக்குவல் டு 10% இருந்திருக்கும். அப்போ அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல எத்தனை வருஷத்துல அது 2 டைம்ஸ்ன்னு கேட்டிருக்கான். இப்போ 2 டைம்ஸ்னா நமக்கு 100. அப்போ சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் என்னது? n is equal to 10. ஓகே, எஸ், வெரி குட். 20யா? பத்மா மேம் செக் பண்ணுங்க, 20யா வருது? ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே டெசிமல்ஸில் இருக்கும், மற்றபடி சேம் கான்செப்ட் தான். சரியா? சும்மா இதை ட்ரை பண்ணுங்க, ஒரு டெசிமல் ட்ரை பண்ணுவோம், ஒரே ஒரு டெசிமல் ட்ரை பண்ணுவோம், செக் பண்ணுங்க. எஸ், 10. எஸ் எஸ். பத்மா மேம் ஆன்சர் செக் பண்ணுங்க. ஒரு தொகை 8% ஆண்டு தனிவட்டி முறையில் இரட்டிப்பாக மாற எத்தனை ஆண்டுகள் ஆகும்? ஓகே, என்னது? 8 இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு 100. ஈர்னாங்க 8, 25னா கரெக்டா? அப்போ நம்ம இங்கே போடும்போது 25/2ன்னு போடுவோம். 12 2 24, மீதி 1 1/2. ஓகே, தென் எனக்கு 100/7க்கு ஆன்சர் சொல்லுங்க. 100/7க்கு ஆன்சர் சொல்லுங்க. எத்தனை வருஷம் வரும்? ஃப்ராக்ஷன் வேல்யூ. எஸ், ஆப்ஷன் ஏ. எஸ், 100/7க்கு என்ன வரும் ஃப்ராக்ஷன் வேல்யூ?
the rate at which sum doubles in 7 years at simple interest is. Okay. அப்ப என்ன பண்ணுவோம்? டபுள்னு என்ன அர்த்தம்? என்ஆர் ஈக்குவல் டு 100ன்னு அர்த்தம். இங்க எண்ணுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்கான்? 7. அப்ப அதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 100/7னா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 14 2/7%. 1 7 is 7. பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 30 இருக்குமா? அப்ப என்னது? 4 7s are 28. மீதி 2/7%. ஓகே. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க பர்சன்டேஜ்ல இருந்தே இந்த 14 2/7, 66 2/3, 33 1/3, ஓகே 25/4 இதெல்லாம் நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணக்கூடிய வேல்யூஸ். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ். ஸோ எல்லாமே சேம் கான்செப்ட். சரிங்களா? எல்லாமே சேம் கான்செப்ட். ஸோ கிட்டத்தட்ட இது எத்தனாவது ஃபைல்னா 1 minute நம்ம அரௌண்ட் வந்து 60வது ஃபைல்ல இருக்கும். சரிங்களா? அதாவது 60வது இமேஜ்ல இருக்கும். ஓகே. அப்பனா என்ன அர்த்தம்? நம்ம பார்த்த கான்செப்ட்லேயே நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா வந்திருக்கு. அதை நீங்க தான் போடணும். சரிங்களா? போட்டுடலாம்ல. இந்த ஃபைல் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணி விட்டுறேன் குரூப்ல. இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். சரியா? எஸ். இதுக்கு ஆன்சர் ஒரு தொகைக்கான தனி வட்டியானது. சேம் கான்செப்ட், பட் இந்த இடத்துல ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னது? ஒரு தொகைக்கான தனி வட்டியானது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அத்தொகையில் 1/9 மடங்காக உள்ளது. இங்கிலீஷ்ல வேணுமா? இங்கிலீஷ்லயும் பார்த்துக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கான தனி வட்டியானது எஸ் பத்மம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அத்தொகையில் 1/9 மடங்காக உள்ளது. ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங் இன்ட்ரோடக்ஷன் வீடியோலயே நான் சொல்லி கொடுத்துட்டேன் இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் வந்தா என்ன பண்ணணும்னு. போடுவோமா? ஸோ நல்லா கவனிங்க, என்ன வார்த்தை கொடுத்துருக்கான்னு பாருங்க. சரியா? எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு வாட்டி ஸ்கிரீன் பாருங்க. தனி வட்டியானது, தனி வட்டினா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 1/9 மடங்கு அத்தொகையில் 1/9 மடங்கு. அத்தொகை மீன்ஸ் இங்க பிரின்சிபல் தான் மீன் பண்றான். அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? ₹1. பிரின்சிபல் எவ்வளோ? ₹9. புரியுதா? சம்டைம்ஸ் வந்து அந்த தொகையினே கொடுப்பான், அப்ப அது அமௌண்ட்னு எழுதுவேன். பட் இங்க தனி வட்டின்னு கொடுத்ததுனால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்ப ஃபார்முலால போடுவோமா? PNR/100 தான். அப்போ 1 = P. எத்தனை வருஷம்? 1 வருட வட்டி வீதம் தான். ஆமா தானே? அதானே கொடுத்துருக்காங்க. அப்போ 1 வருட வட்டி வீதம்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸ். ஓகே. வட்டி வீதமானது காலத்திற்கு சமம். அப்ப அதுவும் எக்ஸ் டிவைடட் பை 100. அப்ப x² இஸ் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 9. இது இந்த பக்கம் போயிடுச்சு. 100 டிவைடட் பை 9. அப்ப அதை சிம்பிளிஃபை பண்ணா x இஸ் ஈக்குவல் டு 10/3ன்னு வரும். அப்ப அந்த 10/3க்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஃப்ராக்ஷன் வேல்யூ மாத்திக்கலாமா? மாத்திக்கிட்ட ஆன்சர் என்னது? 3 1/3. ஓகே. என்ன பண்ணிருக்கோன்னு புரியுதா? இந்த கொஸ்டின் கிளியரான்னு சொல்லுங்க. திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுமான்னு சொல்லுங்க. இங்க வருட வட்டி வீதமானது காலத்திற்கு சமம்னு கொடுத்திருக்கான். சரிங்களா? காலத்திற்கு சமம்னு கொடுத்திருக்கான். இங்க அந்த வார்த்தை தான் இருக்கு. ஓகே. ரப் பண்ண முடியல, பட் அங்க அதான் இருக்கு. சரியா? வருட வட்டி வீதமானது காலத்திற்கு சமம். அப்ப n is equal to r. அப்ப அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். அப்ப x² = 100/9 அப்படின்னா x is equal to ஸ்கொயர் ரூட் எடுத்தா 100க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 10, 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 3. ஓகே. அப்ப 3 1/3%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் அதுதான், நம்பர் ஆஃப் இயர்ஸும் அதுதான். ஸோ பாருங்க. எஸ், சூப்பர். கிளியர்னா சூப்பர். இன்னும் ஒரே ஒரு வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஒரு குறிப்பிட்ட தொகையின் தனி வட்டியானது அத்தொகையின் 1/9 மடங்காக உள்ளது அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1, பிரின்சிபல் 9.
இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா வருட வட்டி வீதமானது காலத்திற்கு சமம். அப்ப ஆர் சீக்வல் டு என்னன்னு கொடுத்திருப்பான். சரி, இதுக்கு ஒரு ஆக்சுவலி ஒரு ஷார்ட்கட்டே இருக்கு. என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஆர் சீக்வல் டு என்னன்னு கொடுத்தாங்கன்னா இந்த ஃப்ராக்ஷன் இருக்குல்ல, அந்த ஃப்ராக்ஷன் அப்படியே எழுதி இன்ட்டு 100 போடலாம். சரிங்களா? பட் இதெல்லாம் வந்து டக்குன்னு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுமான்னு தெரில. அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கான்செப்ட் வைஸே போடுறோம். அப்ப என்ன பண்ணுவோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பி என், எனக்கு வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், ஆர் அதுவும் எக்ஸ் டிவைடட் பை 100. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 9. ஓகே, அதுதான் இங்க நமக்கு டைரக்டாவே வருது. இங்க பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 9. அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 பை 9. ஓகே, எஸ், வெரி குட். இது போடுங்க, ஒரே ஒரு வாட்டி 4 மடங்குன்னு வந்திருக்கு. அப்ப அதையும் பார்த்தலாம், 4 மடங்கு. ஆன்சர் இவ்வளவு நேரமா, இது ஈஸியா போட்டிருக்கலாம்ல. சி, 4 மடங்குனா என்ன பார்த்தோம், என் ஆர் ஈக்குவல் டு 300 போட்டிங்களா? அப்ப ஆர் ஈக்குவல் டு என்ன வரும், 300 டிவைட் பை 24. 8 3 24, 5 3 என்னது 10 × 3 30, ஒரு 0 சேர்த்தாச்சு. அடுத்து இவனை சிம்பிளிஃபை பண்ணா ஈர்னாங்க 8, இவனை அடிச்சு போட்டோம்னா 25 நாங்க 100, 25 பை 2, அதோட டெசிமல் ஃபார்ம் 12.5. சி, 1 அதை வந்து ஃப்ராக்ஷன்ல கொடுப்பான், இல்லாட்டி டெசிமல்ல கொடுப்பான், அவ்வளவுதானே. கிளியர்? இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், நீங்க தான் போட போறீங்க, போடுங்க. ஸோ ஒரு தொகைக்கான தனி வட்டியானது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 16/25 மடங்காக உள்ளது. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 16 ரூபாய். இப்ப 16 இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் 25 இன்ட்டு வட்டியானது கால அளவிற்கு சமம். அப்ப எண்ணும் ஆறும் சேம். அப்ப எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் டிவைடட் பை 100. ஸோ சிம்பிளிஃபை பண்ணா இதை அடிச்சு போட்டுடலாமா, 1 25 25, 4 25 100, கரெக்டா? அப்ப எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 16 × 4. அப்ப எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும், 16க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 4, 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 2. ஸோ ஆன்சர் 8. ஆனா நான் சொன்னேன்னா இந்த வட்டி வீதமும் எண்ணும் சமமா இருந்தா டைரக்டா அந்த ஃப்ராக்ஷனுக்கு வந்து இது எடுக்க சொன்னா ஸ்கொயர் ரூட், அப்படி எடுத்து பார்ப்போமா. அப்ப 16/25 × 100 ஸ்கொயர் ரூட் எடுங்க. 16க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 4, 25க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 5, 100க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 10. 4 5 5, 2 5, 10, 4 2 8 வந்துருச்சா? கிளியர்? அடுத்து போலாமா?
ஸோ இதை ட்ரை பண்ணுங்க. இதை நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா அகைன் இந்த மாடல் இன்னொரு ஒரே ஒரு சம், தென் நம்ம இந்த செஷனை வைண்ட் அப் பண்ணிடலாம். எனக்கு ஆன்சர் கரெக்டாக வேணும். ஏவா, பியா, சியா, டியா? எஸ். சி, இந்த இடத்துல நான் அந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணிக்கிட்டா? வட்டி வீதமும் வருடமும் சமம். அப்போ வட்டி வீதமும் வருடமும் சமம்னு சொன்னால் என்ன பண்ணிடுவேன், அந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ எடுப்பேன். அப்போ 9/16 இன்ட்டு 100. இப்போ இதை அடிச்சு போட்டால் என்ன வரும்? 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 3, 16க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 4, அண்டு 100க்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 10. 2 2 4, I 2 10. அப்போ 15/2ன்னு வரும். அப்போ ஆன்சர் என்னது? 7.5. அண்ட் ரெண்டுமே தான், என்னனாலும் 7.5 years அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னாலும் 7.5%. கிளியர்? ஓகே, எஸ், தேங்க்யூ மேம். ஸோ த லாஸ்ட் ஒன், இந்த மாடலில் லாஸ்ட் ஒன். ஸோ இதோட இன்னைக்கு செஷன் நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு அமௌண்ட் சேஞ்ச். நாளைக்கு இந்த சென்ஸ் மார்னிங். ஸோ மொத்தமாக 62 கொஷின்ஸ் இந்த மாடல், நம்ம இப்போ வரைக்கும் காலையிலேருந்து பார்த்த மாடலில் 62 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் அது நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். சரியா? ஆன்சர் மூன்று வருடத்தில் 7/6 மடங்காக ஆகும் எனில் வட்டி வீதம் எவ்வளவு? கரெக்டா? அப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம நார்மல் அந்த மெத்தட்ல போடுவோமா, மடங்கு மெத்தட்ல போடுவோமா? சி, மடங்கு மெத்தட்ல போட்டா என்ன அர்த்தம்? n ஆர் 7/6 மைனஸ் 1. கரெக்டா? சி, அது ஃப்ராக்ஷனா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நம்ம வந்து -1 இன்ட்டு 100. ஸோ சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 6 எல்சிஎம் எடுத்தா 7 - 6 1. கரெக்டா? அப்போ 1/6 இன்ட்டு 100. ஓகே, அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்க. 32 6 50. அப்போ இதை நம்ம அப்படியே இந்த பக்கம் கொண்டு போவோமா? கரெக்டாக இந்த 3 இந்த பக்கம் கொண்டு போனோம்னா 50/9. அப்போ 50/9னா 9 45, மீதி 5 5/9%. கரெக்டா? ஆமாம் தானே? இதை நீங்கள் பர்சன்டேஜில் போட்டிருந்தாலும் சரி, ஒரு அசலானது 3 வருடத்தில் எத்தனை மடங்கு? 7/6. 3 years 7/6 மடங்கு. ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம்? ஒரு அசலானது 7/6 மடங்காக மாறுகிறது. அப்போ என்னுடைய அமௌண்ட் 7 ரூபா, என்னோட பிரின்சிபல் 6 ரூபா. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 1 ரூபா. அப்போ 1 ஈக்குவல் டு 6 இன்ட்டு 3 வருஷம் டிவைட் பை 6. சிம்பிளிஃபை பண்ணால் அதே தான். 32 6 52 100. அப்போ ஆர் ஈக்குவல் டு என்ன வருது? ஆர் ஈக்குவல் டு 50/9. 9 45, மீதி 5 டிவைட் பை 9%. ரெண்டு மெத்தட்ல எந்த மெத்தட்ல போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகே, எல்லாரும் கிளியரா? ஆன்சர் பியா?
எஸ் பி. ஸோ நாளைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த அமௌண்ட் சேஞ்சுன்னு ஒரு கான்செப்ட் சொன்னல டைப் 3. ஸோ அந்த அமௌண்ட் சேஞ்ச் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இன்னைக்கு கிளாஸ்ல எதுவும் டவுட் இருக்கா? இன்னைக்கு மார்னிங் தேங்க்யூ. நாளைக்கு மார்னிங் 6 to 7 பார்க்கலாம். தேங்க்யூ.